வணக்கம். லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நாம் இந்த வீக்லி லெவலில் இந்த பெரிய ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு இன்சைட் பார் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, அதை ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த பெரிய கேண்டிலோட லோவை கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் இந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலுக்குள்ளே க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சைட் பார் கேண்டில் இருக்கு இல்லையா, அதை நாம் இன்வேலிடேட் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது பெருசாக மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக பயங்கரமான ஒரு பெரிய கேண்டலாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் இது மாதிரி சின்னதாக மேலே போயிட்டு மறுபடியும் உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டர்னே இன்வாலிடேட் பண்ணும். ஸோ அதன் காரணமாக யார் இதுக்கு மேலே மூவ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஒரு தப்பான ஒரு ட்ரேடில் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நாம் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டிலை பிரிண்ட்டாக இருந்தாலும் நாளை இந்த ஹையை கட் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு 26,200 இருக்கு இல்லையா, அதை பிரேக் அவுட் கொடுத்தே ஆகணும். அப்படி தான் நமக்கு ஒரு புல்லிஷாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுக்காக தான் நான் நேற்றே இந்த 26,200 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது கரெக்டாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நிஃப்டி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பிரிண்ட் ஆகிருக்கிறது. மேபி நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு பை சான்ஸ் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இந்த லோ கட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த லோவை கட் பண்ணி ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் இதுக்கு பிலோவை க்ளோசிங் வைக்கணும். ஸோ அப்படி வைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒரு கிறிஸ்மஸ் வீக். முன்னாடியே நம்ம 2-3 வீடியோவை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. கிறிஸ்மஸ் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் யாரும் மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க நாட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக நமக்கு இங்கே வால்யூம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்காது. ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு டேஸ் தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் உங்களோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. மிஞ்சி போனால் ஒரு லாட்டில் ட்ரேட் எடுங்க, அதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் 2 நாளாக மார்க்கெட் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. வால்யூமில் அதாவது மார்க்கெட்டில் சுத்தமாக வால்யூம் இல்லை, பெருசாக மார்க்கெட்டில் மூவ் இல்லை, மூமெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் எடுங்க. ப்ளஸ் உங்களோட குவான்டிட்டியை எந்தளவுக்கு கம்மி பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கிங்க. அதுதான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ரவுண்ட் டாப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா அல்லது பிரேக் அவுட் கிடைக்க முடியாமல் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆக போகுதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி நமக்கு மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக. செகண்ட் ப்ரியாரிட்டி அதுக்கும் கீழே நமக்கு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அகைன் நம்ம ஒரு 25,700 நோக்கி மார்க்கெட் நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்ஸ் நமக்கு ஒரு பிரேக் அவுட்டே உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஆல் டைம் ஹை 26,320 330 அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சாலும் மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அகெயின் இப்படி கீழே இறங்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல அகெயின் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு கன்சல்டேஷன் போனாலும் போகலாம். ஸோ இதை பற்றின நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம்.
ஸோ கரெக்டாக வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க. ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நாளை இந்த இடம் நமக்கு வந்து ஹோல்ட் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்க்கணும். மற்றபடிக்கு வந்து பெருசாக வந்து இருக்க போகிறது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 26,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ஜோனாக வந்து இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. அகெயின் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 26,200 வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. அகெயின் இந்த இடத்துல போகும்போதும் அகெயின் ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ 26,200 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்கும் போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 26,050 ஒரு 26,000 ஒரு 50 பாயிண்ட் கேப் வந்து இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இருந்தது. அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் அகெயின் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அகெயின் இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அதன் காரணமாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்டெண்டட் மறுபடியும் வந்து கீழே இறங்குது அப்படின்னா அகெயின் ஒரு 25,900 நோக்கி கூட வந்து மார்க்கெட் வந்து நகரலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு கன்சிடரேஷன் வந்து நாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் இன்றைக்கி வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மார்க்கெட் வந்து காலையில் ஒரு கொஞ்சம் வந்து நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோசிங் டைமில் ஒரு 2 மணிலேருந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. இன்பிட்வீன் கேப்பில் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வந்து இன்ட்ராடே டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 9:35 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 10:05 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் ஓரளவுக்கு நல்லாவே மூவ் ஆயிருந்தது. எடுத்துக்கிட்ட நமக்கு வந்து ஒரு 100%லேருந்து ஒரு 150% பக்கம் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த புட் ஆப்ஷன் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு 200% வந்து மூவ் வந்து ஆயிருந்தது. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் தான், ஆனால் அந்த அளவுக்கு வந்து மூமெண்டம் கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,250 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 26,100 வந்து இருக்கலாம். 26,100 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,250 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,300 26,350 இதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இல்லை. ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டோட டிரெக்ஷனை வந்து முடிவு வந்து பண்ணுவாங்க. அவங்க முடிவு எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறதோ ஒரு டவுன் ட்ரெண்டு போகிறதோ அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் அந்த மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ பெரிய ட்ரேடர்ஸ் வந்து பெருசாக வந்து வழி காட்டலை அப்படின்னா சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்னாலையும் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதன் காரணமாக உங்களோட ட்ரேடிங் குவான்டிட்டியை எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. அதிகப்படியான ஒரு ட்ரேடிங் குவான்டிட்டியில் மாட்டிக்கிட்டு எக்ஸிட் ஆகக்கூட முடியாத லெவலுக்கு வந்து போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன இந்த 59,400 ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆச்சு. அதே மாதிரி வந்து 59,200 சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆச்சு. இன்பிட்வீன் கேப்பில் வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுற்றிட்டு இருந்தது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 59,200 400 நமக்கு ஒரு 200 பாயிண்ட் தான் வந்து மொத்த மூமெண்ட்டும். அதுவும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து கிடையாது. ஒரு 100 பாயிண்ட்டு 50 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நேற்று மாதிரியே ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து ட்ரேட் ஆக முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை 59,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 59,200 வந்து இருக்கலாம். 59,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஒரு 85,800 ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சு கூட வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து மூவ் ஆகலை. அகெயின் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 85,400 சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து ஒரு ரேஞ்ச் படம் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை 85,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 85,400 வந்து இருக்கலாம். 85,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்.
85,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 86,000 86,200 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி மோசத்துலேயும் மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி பெருசாக வந்து மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து கிடையாது. காலையில் ஓப்பனிங்லேருந்து இந்த இடத்துல ஒரு 945 940 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மூமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு மூமெண்டம் வந்து இருந்தது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 945லேருந்து ஒரு 10.15, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.15லேருந்து ஒரு 2.45, இந்த 2.45லேருந்து மறுபடியும் வந்து ஒரு 3 வரைக்கும், அவ்வளோதான். மொத்தமாக வந்து ஒரு 50 பாயிண்ட் அவ்வளோதான் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ரேஞ்ச்மெண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 14,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 13,900 இருக்கலாம். 13,900 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.